அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பஞ்சாபில ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய ஜாம்பி லேண்ட், அதாவது ஜாம்பி கிடையாது ஜாம்பி லேண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான பேய் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் பஞ்சாபில வந்து முதல் ஜாம்பி படம் அப்படின்ற மாதிரி தான் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. நானும் அதை பார்க்கும்போது பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்ற சிந்தனையோட தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக இது வேற லெவல்ல இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்லயும் வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பானுங்க. அது என்ன ஏது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் எனக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல சண்டிகர் 2032 காமிக்கிறாங்க. எல்லா இடமும் அழிஞ்சு போய், அதாவது இருந்தது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டு அழிஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த நிலைமையில இருக்கு. சோ மனிதங்க யாருமே இங்க வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கு. இதுக்கான காரணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னா, ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து 2025 போக ஆரம்பிக்குது. பஞ்சாப்ல இருக்க ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு அம்மா போனை பேசிக்கிட்டே பால் கறந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது கூடவே அந்த வீட்டுல இருக்க ஒரு குட்டி பையன் கேம் எல்லாத்தையும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அந்த பால் இருக்கு இல்லையா, பால்ல ரத்தமா வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அது ஒரு பையனோட மூக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதை நமக்கு காமிக்கிறாங்க. சோ ரத்தம் வந்து அந்த தருவாயிலேயே அவனோட மொத்த பாடி லாங்குவேஜும் மாற ஆரம்பிக்குது. ஏதோ ஒண்ணு, அதாவது இந்த ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறான் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த விஷயத்த அவங்க அம்மா பாக்குறாங்க. என்ன ஏதுன்னு கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண அந்த ஜாம்பி வேகமா ஓடி வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இவங்களும் ஜாம்பியா மாறுறாங்க. அப்படியே கட் பண்ண சில நாட்களுக்கு முன்னாடி படத்தோட ஹீரோவான ஜத்திந்தர் சிங் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இந்த சதுரங்க வேட்டையில தலைவர் நட்டு ஒரு வேலையை பார்த்திருப்பாரு இல்லையா, MLM கம்பெனி ஃப்ராடு, அதே வேலையை தான் இங்க பண்ணிட்டு இருக்காப்புல. இவருக்கு பேரு மோட்டிவேட்டர் அப்படின்ற மாதிரி. நிறைய மக்கள் இதுல சேரணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இவர் சும்மா இருப்பாரா? நான் இந்த பிளாட்டினம் இடத்துக்கு வந்ததாலதான் பெரிய வீடு கட்டியிருக்கேன், வெளியில என்னோட ஃபெராரி கார் நிக்குது அப்படின்ற மாதிரி பொய்யா அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய மக்கள் இதை பாக்குறாங்க, என்கரேஜ் ஆகுறாங்க, அதுல சேர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு இவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இதனால MD ஒரு கார்ல அங்க இருந்து கிளம்ப கொஞ்சம் தூரம் கழிச்சு காரை வாடகைக்கு எடுத்திருப்பானுங்க போல. அவனுங்க வாடகை முடிஞ்சிச்சுன்னு ரோட்டை இறக்கி விட்டு போக இவங்க பைக்ல வந்திருப்பாங்க. ஓடாத பைக், ஏன் ஆன் கூட ஆகாது, அந்த பைக்ல போகணும்னு கஷ்டப்பட்டு ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கு ஹீரோவும். சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய ஆட்கள் நான் புடிச்சு கொடுக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார், ஏதாவது பார்த்து போட்டு கொடுக்க முடியுமா சார்னு சொல்ல, தம்பி நீ இன்னும் பிளாட்டினம் வரல, உனக்கு கீழே ஒரு 18 பேரை சேர்த்துட்டேன்னு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஹெலிகாப்டர்ல போய் உன்னோட கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்ல இவரும் பயங்கர சந்தோஷத்தோட 18 பேரை சேர்க்கிறோம், பிளாட்டினம் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்ப. அப்படியே கட் பண்ண அதே கிராமத்துல இருக்க ஒரு விவசாயியை காமிக்கிறாங்க. அவரோட ஒரு எரும மாடு ஒன்று செத்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது முதல் எரும மாடு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து இந்த மாதிரி இறந்துகிட்டே இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்க பண்ணையிலயும் இந்த மாதிரி இறந்துகிட்டே தான் இருக்கு. இதனால பயந்து போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் இவங்களை வந்து பார்க்கணும், அந்த எரும மாடு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க வருது அஞ்சுல் அப்படின்ற ஒரு இளம் பெண். இவங்களை பார்த்ததும் அங்க இருக்கவங்க எல்லாருமே நாங்க சீனியர் சயின்டிஸ்ட் நினைச்சதும் வயசானவங்க நினைச்சேன், அதான் நீங்க வந்தது சந்தோஷமா தான் இருக்கு, சரி என்ன ஏதுன்னு செக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அங்க கூட்டு போக. அப்படியே கட் பண்ண தலைவன் நம்ம ஹீரோ கிட்ட போகுது. வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட காதலிக்கு போன் பண்றாரு. அவரோட காதலி ஒரு கொரியன் ஃபேன், அதாவது பயங்கரமான BTS ஃபேன். எது பண்ணணும்னாலும் BTS மாதிரி பண்ணணும், கொரியன்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி முனைப்பில்லை. அப்படியே கட் பண்ணி டெஸ்ட் எடுக்கணும்னு போனாங்க இல்லையா, அங்க போகுது. அவங்க எரும மாடு, அதாவது இறந்து போன எரும மாடு பிளட் சாம்பிள் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நைட்டு அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அப்நார்மலான விஷயத்த பார்த்தாருன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, எரும மாடு ஒன்றத்தோட வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. புட்டா அது எண்ணெய போட்டு தள்ளி இருக்குமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வர என்ன காரணமா இருக்கும், நம்ம எதுவாக இருந்தாலும் ரிப்போர்ட் வந்தாதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. பட்டு சரி ஹீரோ கிட்டே போக ஆரம்பிக்குது. அவர் தன்னோட காதலியோட வண்டியில பேசிக்கிட்டே இருக்கும்போது கோல்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் இவரை சந்திக்கிறாரு. அதாவது கார்ல இவரை பாக்குறாருன்னு இருக்கும். உடனடியாக அவனை பிடிச்சாகணும் ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்க. இந்த விஷயம் இந்த மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயந்து கைந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட சிக்காம அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கோல்டியும் எதுக்காக துரத்துறாரு அப்படின்றத இங்க நமக்கு காமிக்கிறாங்க. டே ஓடிட்டல, நீ என்னைக்கா இருந்தாலும் சிக்க விட என் பணத்தை நான் வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பணம் வசூல் பண்றதுக்காக தான் இந்த சேசிங் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. தன்னோட காதலன் வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடையில வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவர் வராததால பயங்கர கடுப்போட வீட்டுக்கு போக, டேய் வேலை வெட்டி இல்லாதவங்க தானே நீ சுத்திட்டு வர, உனக்கு வீட்லயே மாப்பிள்ள பார்த்தாச்சு, என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா, பார்த்து நடந்துக்கோ, அவங்க கூட எல்லாம் சுத்தறத நிறுத்து அப்படின்ற மாதிரி பாட்டி கறி திட்டி அனுப்ப இவங்க கடுப்புல வீட்டுக்கு போறாங்க, அதாவது ரூமுக்குள்ள போறாங்க. தன்னோட காதலனுக்கு போன் பண்ணி, எதுக்காகடா நீ வரல, வீட்டுல நீ இப்படி பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல, என்ன நீ பார்க்க வராதரா, என்னோட வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இந்த மனுஷனுக்கு 1000
1008 பிரச்சனை. இதுல இவளும் இந்த மாதிரி பேசிட்டாலே அப்படின்ற கடுப்புல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாரு, சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு குடிக்கலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து போன், நான் வர வேணான்னு சொன்னா நீ வர மாட்டியா, அவ்வளவுதான் நம்ம காதல் இல்ல, உன்னெல்லாம் காதலிச்ச பாத்தியா, அது ஏன் தப்பு தாடாரு போனை கட் பண்ண. மனுஷனுக்கு சரக்கு குடிக்கணும்னு ஆசை, ஆனா காதலி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலே இதனால அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி போக இங்க ஒரு அழகான சாங் ஒண்ணு போக ஆரம்பிக்கும். ஆனா அவங்களுக்கு பிடிஎஸும் கொரியனும் பிடிக்கும் அப்படின்றதுனால அது ரிலேட்டடான விஷயங்களை இவர் பண்ணிக்கிட்டே இருக்க சமாதானமாகறாங்க. 2 பேரும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வீட்டுல பார்த்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் கார்ல வந்து இறங்குறான். அண்ட் உள்ளூர்ல ஒரு ரவுடி மாதிரி இருக்காருல, இவனோட பேரு சோஷா அப்படின்றதான். தான் கட்டிக்க போற பொண்ணு வேற ஒருத்த கூட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கா, அதுவும் கை மேல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இது நம்மளால ஏத்துக்க முடியுமா? இது ரொம்ப ரொம்ப தப்பாச்சேம்மா, நீ கொஞ்சம் கார்ல ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஏறி உள்ள உட்கார வச்சுட்டு கன் எடுக்கிறாரு. ஹீரோ கிட்ட போறாரு. அந்த பொண்ணு பின்னாடி இதுக்கு மேலேயும் நீ சுத்தனன்னு வையா உன் சோலி முடிஞ்சதுப்பா. அவளை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அவன் காலில் இவன் காலில் விழுந்து கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன், இதுல குறுக்க தலையிட்டு ஏதாவது பண்ணும் ட்ரை பண்ணேன்னு வையன், அடுத்த வாட்டிலாம் உன்னை இந்த மாதிரி விட்டு போக மாட்டேன், போட்டு தள்ளிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. அந்த பையன் இவ பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவரோட போன் என்கிட்ட தான் இருக்கும், இனிமேல் நான் பாத்துக்கிறேன், இது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிறேன், கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண சயின்டிஸ்ட் ஒரு பக்கம், ஹீரோ ஒரு பக்கம். 2 தரப்புல இருந்து 2 விதமான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. முதல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா காதலியா கூட்டு போயிட்டான், அதுவும் கன் பாயிண்ட்ல மிரட்டி கூட்டு போயிட்டான். என்னடா பண்றது, என் காதலி கிட்ட நான் பேசி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி போன் அடிக்க அந்த சோசா இருக்கான் இல்லையா, அவன் தான் எடுக்கிறான், மிரட்டுறான், என்ன பண்றதுன்னு தெரியாம சோகம். அதே சமயத்துல சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த எருமை மாட்டுக்கெல்லாம் பால் கறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்க ஊசியை எல்லாரும் போடுறது வழக்கமா இருந்திருக்கும். சோ இங்க பால் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற எல்லாருமே பண்ணைகள்ல இந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை அதிக அளவுல செலுத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதோட எஃபெக்ட் எந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் போனா, ஆனா இங்க அது ஒரு வைரஸா டிடெக்ட் ஆகி அந்த மூளை செல்கள் எல்லாத்தையுமே அரிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதாவது மூளைய மழுங்கடிக்க செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் எருமை மாட்டோட உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு அது அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. எதிரில் இருக்க விவசாயிக்கு ஒன்னும் புரியல. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல தண்ணியை ஊத்துறதுக்கு பதிலா பெட்ரோலை ஊத்துறீங்க, யோசிச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு எரியக்கூடும் அப்படின்றது, இதோட ஆபத்தை நீங்க உணராம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போகுது. கடைசியா போனை வச்சிருப்பா இல்லையா சோசா, அந்த மனுஷன் போனை வைக்கிறதுக்கு முன்னாடி, டேய் நாளைக்கு உன் ஊருக்கு வரண்டா, உன் ஊருக்காரங்க முன்னாடியே உன்னை அடிச்சு இழுத்துட்டு போறேன்னு சொல்ல, இவரும் நம்ம ஊர்ல நம்ம தான் வெயிட் இல்லையா, இதனால டே என் ஊருக்கு வந்து என் மேல கையை வைக்கணும் ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ற அடுத்த கடமை உயிரை விட்டுடா அப்படின்ற மாதிரி பந்தாவா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்துல நின்றுகிட்டே இருக்க. கட் பண்ணி சயின்டிஸ்ட் கிட்டே போகுது. எருவ மாட்டுக்கு ஊசி போட்டு அந்த பாலை கறந்துருக்காங்க. அப்ப அந்த பாலை குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அதை யோசிச்சு பார்க்க கூட முடியலையே அப்படின்ற மாதிரி வேக வேகமா யார் யாருக்கும் போன் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. பாலை நிப்பாட்ட முடியுமா, எல்லா இடத்துக்கும் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு தாபால பாலை குடிக்கிறாங்க, அவங்களோட மனநிலைமை மாற ஆரம்பிச்சு அவங்க சாம்பியா மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத காமிக்க எல்லாரையும் அவங்க கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த லேடி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பண்ணையில இருந்து ஒரு எருமை மாடு பயங்கர ஆக்ரோஷமா சாம்பியா மாறி இவங்க பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கு. பட்டுன்னு விவசாயி போறாரு, அவர் கடி வாங்குறார். சோ அவர் சாம்பியாக ஆரம்பிச்சுட்டார் அப்படின்றது இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஒரு அம்மா பால் கறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை போட்டு பால் கறந்து கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அந்த பாலை குடிக்கும் போது அவனோட மூளை மழுங்கடிக்கப்படுது, அவன் சாம்பியா மாற ஆரம்பிச்சுட்டான் அப்படின்றத ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட கனெக்ட் பண்றாங்க. சோ அம்மாவை அந்த பையன் கடிச்சிட்டு 2 பேரும் சாம்பியா மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இவனோட தம்பி அந்த விஷயத்த பாக்குறாரு. என்னடா நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட போகலான்னு பாக்க அம்மாவும் இவனும் ஒரு மாதிரியா மாறி போயிருக்காங்க. அந்த முகத்துல எல்லாமே ரத்த கரைகளா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பேட் எடுத்து அதை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது டே என்ன விட்டுடுறா, என்ன எதுவும் பண்ணிடாதரா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. இந்த சின்ன பையனுக்கு பக்கத்து வீடுதான் நம்ம ஹீரோ. யோ காலங்காத்தால பசங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க அந்த பையனோட முகத்துல ரத்தமா இருக்கு. பயந்து போறது என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடாச்சு உங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் ஜாம்பியா மாதிரி இருக்கானே அவனை பிடிச்சி லாக்அப்ல அடிச்சு வச்சுட்டு வேக வேகமா இவங்களோட அம்மா கிட்ட சொல்லலான்னு போக அவங்க இதுக்கு மேல ரொம்பவே கொடூரமான முறையில நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல ஓட ஆரம்பிச்சவங்களுக்கு அப்போதான் ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது. எங்க பார்த்தாலும் சாம்பி மயம் தான், எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு எல்லாருமே சாம்பியா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல இவங்க உயிரை கையில பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சோசா இருக்கா இல்லையா, அவன் ஆளுங்களோட வந்துட்டான். டே சண்டை போடுறதாலும் ஒரு நேரம் காலம் வேணாமாடா, முதல்ல இங்கிருந்து கிளம்புடா, இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு சொல்ல சோசா வந்ததுக்கான காரணமே ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான். கன் எல்லாமே எடுத்து மிரட்டிக்கிட்டே இருக்கு. பட்டுன்னு அந்த ஜாம்பி எல்லாமே இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். சோ இதை உணர்ந்துகிட்ட ஹீரோ அங்க வந்து வேக வேகமா அந்த பையனை கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது சோசாக்கு ஒன்னும் புரியல. பட்டுன்னு ஜாம்பியால கடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரியும் அந்த ஜாம்பியா மாற ஆரம்பிச்சுட்டாங்க
பண்றாங்க அப்படின்றதையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சோசா எடுத்துட்டு வந்தா இல்லையா கார், அது எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணா இவரோட நண்பர் ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஊர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு நபர் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. யோ, இவ்வளவு பொறுமையா வந்தா பஸ் உனக்காக நிக்குவா, சீக்கிரமா வந்து பஸ்ல ஏறியான்னு சொல்ல கிட்ட வரதான் அந்த நபர் ஒரு சாம்பி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. உள்ள பூந்து பஸ்ல இருக்க எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்கும். அவங்களும் சாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி எல்லா சாம்பிகளும் துரத்தி வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற பயத்துல ஓடி ஒளிய ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் ஹீரோ அந்த பையனை அவங்க ஜாயின் ஆகுறாங்க. 3 பேரும் சேர்ந்துட்டாங்க. டே என்னடா ஆச்சு, என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விவசாய நிலத்துல ஒரு ஷெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியில ஃபுல்லா சாம்பி மயமா நின்னுகிட்டே இருக்கு. இவங்களுக்கு வெளியில போனா இப்ப இறந்துருவோம், எனத்தையாவது பண்ணியாகணும் அப்படின்ற யோசனையில இருக்கும்போது அப்பதான் ஹீரோவுக்கு தன்னோட காதலியோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. போன் பண்ணி விசாரிக்கலாம் ட்ரை பண்ணா போன் இந்த சோசா கிட்ட இருந்து முடிஞ்சு போச்சு. இதுல நேர்ல போய் அவங்களை சந்திக்கணும் அப்படின்ற யோசனையில நின்றுகிட்டே இருக்கும்போது இன்னொரு நண்பர் இங்க ஆட் ஆனார் இல்லையா, அவரோட நண்பருக்கு போன் பண்ணலான்னு ட்ரை பண்ண அந்த நபர் போன் காலை எடுக்கல. அவ்வளவுதான், அவனையும் இந்த பேய்ங்களா கடிச்சிட்டு இருக்கும். அவனும் ஜாம்பியா மாறிட்டு இருப்பாருடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது இங்க ஹீரோ அவரோட காதலிய பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காரு. என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு சோகத்துல இருக்காரு இல்லையா. இதனால உடனடியா என் காதலியை நான் பார்க்க போயாகணும்னு சொல்ல இங்க இருந்து அந்த காதலியோட வீடு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். இதை தாண்டி முதல்ல இங்க வெளியில இருக்க ஜாம்பியை தாண்டி உன்னால போக முடியாது. அங்கெல்லாம் எப்படிடா போக முடியும், இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடான்னு சொல்ல இவர் வெளியே பாக்குறாரு. என்றாரு 6 ஜாம்பி இருக்குடே, ஆளுக்கு 2 கூட பாத்துக்கலாம்டா. இந்த ஜாம்பி அடிச்சு போட்டுட்டு நம்ம இங்க இருந்து போய்கிட்டே இருக்கலாம்டா. இதெல்லாம் நம்மளால முடியாதாடா, நம்ம பிறக்கும் போதே 1000 பேர்கிட்ட சண்டை போட்டு தாண்டா பிறந்தோம், இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்ற மாதிரி தலைவர் மோட்டிவேஷன் வேலையை இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் மோட்டிவேட் ஆகுறாங்க. 6 ஜாம்பி இருக்கு, ஆளுக்கு 2 அடிச்சு போ அப்படின்ற மாதிரி கையில கிடைக்கிற குச்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அதே சமயத்துல இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டேட்டோட சிஎம் பஞ்சாப் எல்லாத்தையும் நாங்க சீல் பண்ணிட்டோம், பஞ்சாப்ல ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு உதவிகள்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி மீடியால பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை ஒரு ஜாம்பி வந்து கடிக்குது. அவரும் ஜாம்பியா மாறிட்டார். சோ உதவ ஆள் இல்லாம இந்த ஸ்டேட் தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பேரலா நமக்கு காமிச்சிட்டு இந்த சரி ஹீரோ கிட்டே போகுது. அந்த 6 ஜாம்பிஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போனாங்க இல்லையா, அதை பாக்குறாங்க. ஒவ்வொரு ஜாம்பி ஒரு மாதிரி இருக்கு. எதுக்குடா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேகமா ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சுக்கிறாரு. டேய் அவ்வளவு வசனத்தை பேசிட்டு என்னடா அதை பார்த்து பயந்து ஓடி வர, டேய் என்னத்தையாவது பண்ணி எங்களை காப்பாத்துறாரு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் பக்கத்துல பாக்குறான். பெரிய தார்பாய் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இவங்க வெளியே வராங்க. அந்த 6 ஜாம்பியும் ஒன்னா நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த தார்பாயால கவர் பண்றாங்க. வேகமா இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜாம்பிஸ் ஒவ்வொன்றும் அதுல மாட்டி தவிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அது வெளியே வர்றதுக்குள்ள ஓடி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இந்த இடத்துல இருந்து தன்னோட காதலியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டர் ஆகும். எப்படிடா போறது, தண்ணி தாக எடுக்குதடா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பரும் அந்த குட்டி பையனும் கேட்டுக்கிட்டே இருக்கு. தூரத்துல ஒருத்தர் வயல்வெளிக்கு மருந்தடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் அந்த விஷயத்த ஒரு வயசானவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. பரவாயில்லையப்பா, இந்த இடத்துக்குலாம் ஜாம்பி வரல போலியா, நம்ம வேற அந்த வயசானவர்கிட்ட தண்ணி கேட்கலாமாடா அப்படின்ற மாதிரி கிட்ட போக பட்டுன்னு வயசானவரை காமிக்கிறாங்க. ஜாம்பியா மாதிரிதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வயல்ல மருந்தடிச்சுக்கிட்டு இருந்தாலையா, அவரும் ஜாம்பி தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்க சத்தம் போட்டது இவங்களை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்கு. வயசானவர் ஹீரோட நண்பரை கடிக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்ததும் அங்க இருக்கவங்க பயந்து போறாங்க. அவ்வளவுதான், இவனும் ஜாம்பியா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி பக்குன்னு இருக்கும்போது வயசான ஜாம்பி இருக்கு இல்லையா, அதுக்கு பல்லே கிடையாது. இதனால நம்ம ஹீரோட நண்பர் சேஃப். டேய் பல்லி இல்லாதால் நீ தப்பிச்சா, முதல்ல இங்க இருந்து வாடா ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண. அப்பதான் அந்த குட்டி பையன் இருக்கானே ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பான், அதுல இருந்து பாடல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சோ பாடல் சத்தம் கேட்டதும் ஜாம்பிஸ் எல்லாமே அதை நோக்கி டிவேட் ஆக ஆரம்பிக்க இதை பயன்படுத்தி இவங்க தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ண. பட்டுன்னு பேட்டரியில ஒன்று ஸ்பீக்கர் நின்று போச்சு. இவங்க சத்தம் போடுறதால இவங்களை கடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் புல்லட்ல அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்டர் ஆகுறாங்க. கையில ஒரு கன்னு கோடாரி, அந்த கன்னு வச்சு சர மாதிரியா துட ஆரம்பிக்கிறாங்க. கோடாரியை வச்சு அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸையும் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க சண்டை போடுறத பார்த்தோம் ஹீரோட நண்பர் இருக்காரு, அவர் காதல்ல விழுந்துட்டாரு. அவங்கள பார்த்து ரசிக்கிட்டே இருக்க இவங்க சண்டை கிட்ட எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பல்லி இல்லாத ஜாம்பியை மட்டும் எதுவும் பண்ணல, இது ஆம்புலன்ஸ் ஜாம்பி தான், இது ஒன்னும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கட்டி போட்டுட்டு இவங்க கேங்கோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வேகமா சண்டிகர் போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்ல, வெளியில வர வேணான்னு சொன்னாங்க. எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படியோ நாசமா போங்கடான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக குட்டி பையனோட போன் அடிக்க ஆரம்பிக்குது. இதை இவங்க பார்த்ததும் பரவாயில்ல, பையன் கிட்ட போன் இருக்கு, நம்ம ஹெட் ஆபீஸ்க்கு இதுல இருந்து தகவல் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போன் எடுத்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இன்னொரு நண்பர் முதல்ல போன் பண்ணும்போது எடுத்திருக்க மாட்டாரு. அந்த நம்பர் போன் பண்ணி நான் ஒரு மில்லுல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை
சுத்தி நிறைய ஜாம்பிஸா இருக்கு, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவங்க வரோன்னு சம்மதிக்கிறாங்க. போனை கட் பண்ணா ஷட் டவுன் ஆயிடுச்சு. போனுக்காக காத்துக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம். இதனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்னு ட்ரை பண்றாங்க. இவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா நண்பனை காப்பாத்து போனோம், இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கு, நம்ம போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் உயிருக்கு ஏதாவது ஆகக்கூடாது, நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கும் போது யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லாதால சம்மதிக்கிறாங்க. சோ காதலியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போன மிஷின் டைவர்ட் ஆகி நண்பனை காப்பாத்த போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அது ரைஸ் மில்லுக்கு போறாங்க. பெரிய மூட்டையா நிறைய மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கும். அது மேல ஏறி நின்று பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஜாம்பிஸ்கள் அங்க சுத்திட்டு இருக்கு. இதை தாண்டி நண்பனை காப்பாத்தணும் அப்படின்றது ஒரு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இது நேரம் வரைக்கும் ஹீரோ எல்லாரையும் பயங்கர மோட்டிவேட்டா பண்ணி இங்க கூட்டு வந்திருப்பாரு. இவனுங்க இதை பார்த்ததோ என்னால முடியாதுப்பா, அங்கேயே கடி வாங்கியிருந்தா கூட ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் வாங்கியிருப்போம், இங்க எக்கச்சக்கமா இருக்க, எங்களால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துகிட்டே இருக்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி வேற வழி கிடையாது, நண்பன் உள்ள இருக்கான், நண்பனுக்காக இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மூட்டைகளோட துணியெல்லாம் இருக்கு இல்லையா, கோணிப்பை, அது எல்லாத்தையும் கையில கால்லன்னு கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சத்தத்தை எழுப்பாம போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாம்பிக்கு மூளைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சத்தத்தை வச்சுதான் அதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பொறுமையா அங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் காலையில இருந்து மோஷன் போகல அப்படின்ற மாதிரி இருக்கும். அடக்கி வச்சுட்டு தான் இது நேரம் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்திருப்பா. இதுக்கு மேல முடியாதியா, ஏன்னா மன்னிச்சிரியா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு அந்த இடத்துல வாயு வெளியேற்ற எல்லா ஜாம்பிஸும் இது தெரிஞ்சுக்கிச்சு. வேகமா இவங்களை கடிக்க துரத்த ஆரம்பிக்க. டே என்னடா பண்ற, சண்டை போட்டு சேர்த்தாலும் பரவாயில்லடா, இப்படி குசு போட்டு சாவடிக்க வச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டே இருக்க. ஹீரோ அங்க நிறைய மூட்டைகள் இருக்கு இல்லையா, அதை கவனிக்கிறார். இந்த மொத்த ஜாம்பிஸ் ஒரு இடத்துல லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது வேற சைடுல ஒரு திசை எழுப்பி, அதாவது சவுண்ட் எழுப்பி அந்த சைடு மொத்த ஜாம்பிஸையும் டைவர்ட் பண்ணி அந்த மூட்டைகளால ஒரு சவுத்த கட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜாம்பிஸ் உள்ள மாட்டி வெளியே வர கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இந்த சமயத்துல உள்ள போறாரு, மில்லுல இருக்க ஒரு நண்பனை காப்பாத்துறாரு. அந்த மனுஷனுக்கு டே யாரா புதுசா ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்லையா உயிரை காப்பாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல். ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க, அங்க கொஞ்சம் சாப்பாடுலாம் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட மெயின் பிளான் இருக்கு இல்லையா, ஹீரோட காதல என்ன கோகோவை சேவ் பண்ணணும் அப்படின்றது, அதை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த மில்லுல இருக்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த லேடியோட வீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கடைசியா நான் என்னோட காதலியை பார்க்க போறேன், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வேண்டிக்கிட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு ஜாம்பி கூட்டம் நிக்குது. அதுல கோல்டி அப்படின்ற ஒருத்தர் இருந்தாலியா, ஹீரோ கிட்ட கூட சேஸ் பண்ணி கடை வாங்கியிருப்பாரு. அந்த நபர் ஜாம்பியா மாறி நின்னுகிட்டு இருக்காரு. ஐயோ இவன் சும்மாவே கொடூரமான வேலைகளை பண்ணுவான், இங்க ஜாம்பியா இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயத்துல அங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. கையில வண்டி இருக்கு, இதுக்கு மேல பின்வாங்குறதுல அர்த்தம் இல்ல அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்து ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாம்பியா செதறி விழுந்துகிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரு சில ஜாம்பிஸ் மட்டும் வண்டியில ஏறி ஒட்டிக்குது. இவங்களோட கிளாஸ் வழியா உள்ள பூந்து கடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க என்னென்னமோ பதி பாக்குறாங்க. அந்த கோல்டி மட்டும், அதாவது அந்த கோல்டி ஜாம்பி இருக்கு இல்லையா, அது மட்டும் அங்க இருந்து போறதா தெரியல. இவங்களோட ஃப்ரெண்டை பிடிச்சி கடிச்சிருது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண அந்த கோல்டி ஜாம்பியா அரிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாருமே பயங்கர சோகத்துல இருக்காங்க. கடிப்பட்ட நபரும் அவ்வளவுதான், இனிமேல் நானும் ஜாம்பியா மாறிடும்ல, என்னை விட்டுட்டு நீங்க போகடா, என்னோட வாழ்க்கை தோட முடிஞ்சதுரா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது கூட இருக்க இன்னொரு நண்பர், டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு ஒன்னும் ஆகாதுரா அப்படின்ற மாதிரி அவரோட கிட்ட போகும்போது ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாரு, கடிக்க ஆரம்பிக்கிறாருன்றக்கும் பட்டுன பயத்துல அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுட்டாரு. ஸ்பாட்லயே அந்த நபர் இறந்து போக ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா தன்னால, அதாவது தன்னோட காதலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவர் போறதாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ இதனால நீங்க யாருமே கூட வர வேண்டாம், நான் என் காதலிய நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து போக சொல்ல. ஆனா இவங்க போறதா தெரியல. வாழ்வோ சாவோ, நம்ம எல்லாரும் டீம் ஆயிட்டோம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நீ வண்டி எடுமாப்ல அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா செம்மையான ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்த எல்லா சாம்பி கூட்டத்தை விட இங்க இருக்கிற கூட்டம் அதிகம். ஏன்னா ஜோசா கூட கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் தான் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்ததும் கூட இருக்கவங்களா ஜோக் ஆக்குறாங்க. எப்பா அப்போ வீரவசனம் எல்லாம் பேசிட்டோம், எங்களால முடியாதுப்பா, ஆளை விட்டுடுப்பா நின்றுகிட்டே இருக்க. ஹீரோ என்னோட காதலியை காப்பாத்தி ஆகணும்டா, நீங்க கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணீங்கன்னு நம்புறேன். இந்த வீட்டுல எங்கெங்க எது இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், நான் அடிக்கடி வந்திருக்கேன். ஒரு பெரிய லேடர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போய் லேடர் போட்டோம் அப்படின்னா என்னோட காதலோட ரூமுக்கே போயிடலாம், அதை மட்டும் நம்ம எப்படியாவது பண்ணியாகட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. தம்பி விளையாடுறியா, உள்ள போறதுக்கு இந்த ஜாம்பிஸை தாண்டி போயாகணும் இல்லையா, 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான ஜாம்பிஸ் இருக்கு, அதை எப்படிப்பா கடந்து போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் குட்டி பையன் இந்த ட்ரெயின் டு புஷன் அப்படின்ற கொரியன் படத்தை பயங்கரமா ரசிச்சு பார்த்திருப்பான். இங்க இருக்கிற ஜாம்பிஸை பத்தி அவனுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த ஜாம்பிஸ் எல்லாமே உடல்ல இருக்க வெப்பநிலையை வச்சோம் நம்ம
போடுற சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஜாம்பிஸ் நம்மள ஒண்ணு பண்ணாதுன்னு சொல்ல இந்த விஷயத்த இவங்க குரூப்பா பேசி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வண்டியில நிறைய சாக்கு பை முட்டைலாம் இருக்கும், அதை எடுத்து சேத்துல போட்டுட்டு ஃபுல்லா நினைச்சிட்டு மேல தூக்கி போட்டுக்கிட்டு ஜாம்பிஸ் மாதிரியே ஒரு பயங்கரமான நடிப்பு எல்லாத்தையும் போட்டு போக நம்ம ஹீரோ அல்டிமேட்டா அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஜாம்பி கிடைக்குமோ அதே மாதிரி வாய் எல்லாத்தையும் வச்சுட்டு போக பார்க்கவே பயங்கர சிரிப்பா இருக்கும். இதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோவோட எம்டி இருக்காப்ல இல்லையா, அவர் அங்க ஜாம்பியா மாறி நிக்கிறாரு. பட்டு ஹீரோக்கு அது ஜாம்பி அப்படின்றது புரியல. ஐயா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மொத்த ஜாம்பிஸோ இவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, அங்க இருக்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும், தண்ணி அடிச்சு நிப்பாட்டான்னு போக உள்ள தண்ணி இல்ல. இதனால அது மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, அங்கேயும் மேல ஏறி நின்றுகிட்டே இருக்கும்போது கீழே மொத்த ஜாம்பிஸும் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இறக்கி வெயிட் பண்ற கோழிங்க மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. விழுந்தது அப்படின்னா மொத்தமா க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கு. அது விரிசல் விட ஆரம்பிக்குது. அவ்வளவுதான்டா, அங்க இருந்து இங்க இருந்து தப்பிச்சு உன் காதலியோட வீட்டுக்கு வந்து சாக போறோம்டா, கடவுளே எங்களை காப்பாத்த அப்படின்ற மாதிரி கூட இருக்க எல்லாரும் கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஜாங்கோ அப்படின்ற ஒரு நபர் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. ஜாம்பிஸ்க்கு பயந்து சரக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தனியா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு இருக்கும். இவங்களை பார்த்தது என்னையா இங்க வந்து மாட்டிட்டீங்க, சரி உள்ள வாங்கியா அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எது எப்படியோ கடைசியா நீங்க என்ன வந்து சந்திச்சிட்டீங்க, போன ஜென்மத்துல ஏதோ நல்லது பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணும், அதாவது இந்த கோகோட வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே. என்கிட்ட ஒரு சம்ப மேட்ரு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு வீட்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு லேடரை போடுறாரு. அதுக்கு கீழே எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் காத்துக்கிட்டு இருக்கு கடிக்கணும்ன்றதுக்காக. சோ இதை தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா சேஃப். பிரச்சனை என்ன அப்படின்னா இது ரொம்ப பழைய ஏரியான்னு சொல்ல பயத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ போகிறாரு, பின்னாடி அந்த குழந்தைய அனுப்புறாங்க. மூணாவதா அந்த லீடி இருக்காங்க இல்லையா, அவங்க போயிடுறாங்க. 3 பேரும் சேஃப். 4வதா ஹீரோட நண்பர் மட்டும் கடக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு கீழே பார்த்தா பயம். இதனால கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டு லேடர் உடஞ்சி விழ ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல, அதாவது ஜாம்பிக்கும் அவருக்கும் ஜஸ்ட் 100 அளவுல தான் கேப் இருக்கு. அதுல நின்றுகிட்டே இருக்கும்போது டே மச்சான் போயிடுங்கடா, நான் சாக போறேன்டா, உன் காதலுக்காக சாகுற கடைசி உயிர் நானே இருக்கட்டும்டா, உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னா உன் மாமா எவ்வளவு தைரியமா உங்களை காப்பாத்தினாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுடா. கடைசியா அம்மா பொண்ணே உங்ககிட்ட தான் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில இந்த நிலைமையில சொல்ல போற நம்ம அப்படின்ற மாதிரி சாகலான போக அந்த ஜாம்பிஸ் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு உதவுற நபர் இருக்கா இல்லையா, செயினை போட்டு தூக்கிடுறாரு. கடைசியில இந்த நபர் காப்பாற்றப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டுமோ சரி பரவாயில்ல இருக்கட்டும், காதல இப்படியாச்சும் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோட கேங்க மொத்தமா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க தன்னோட காதலிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கும்போது ஒரு லேடி ஜாம்பியா மாறி இருக்காங்க. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஹீரோயினோட போட்டோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஹீரோயின் தான். சோ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு தாண்டி வந்து எனக்கு இதுதான் மிச்சமா அப்படின்ற மாதிரி தன்னோட காதலி நினைச்சு அழுதுகிட்டே பக்கத்துல இருக்க சயின்டிஸ்ட கட்டி பிடிக்க காதலி ரத்தத்தோட வெளியே வராங்க. சோ நடந்த எல்லா பிரச்சனைகளும் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தா காதலன் வேற ஒருத்தவங்களோட கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பொறுக்குமா, எவ்வளவு பிரச்சனை போனாலும் இது பெரிய பிரச்சனையாச்சே, கோச்சிக்கிட்டு போக இந்த மனுஷன் போறாரு. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோ ரிஸ்க தாண்டி வந்திருக்கேன், உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சா நான் ஏமா இங்க வர அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். இப்பதான் இவங்களுக்காக ஒரு வில்லன் அங்க வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோசா இருக்கா இல்லையா, அவன் தான் சாம்பியா மாதிரி இங்க வந்திருக்கான், ஆளுங்களோட வந்திருக்கான். சோ அவன் மனுஷனையும் தாண்டி சாமியும் தாண்டி நடுநிலையில இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒன்னும் புரியல, கரெக்டா எப்படி இங்க வந்தா இங்க இருந்து தப்பிச்சு ஆகணுமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. சோசா அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸையும் கண்ட்ரோல் பண்ணி இவங்களை தாக்கணும் அப்படின்ற மாதிரி அறிப்பு வச்சுக்கிட்டே இருக்க இவங்க ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை தனியா, இந்த மத்த 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் தனியா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரா ஜாம்பிஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாம்பிஸ் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணதுன்னு தெரியாம அவ்வளவுதான் நம்மளோட லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளோட வாழ்க்கை இங்க முடிய போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு சாக தயாராங்க. அதே சமயத்துல சயின்டிஸ்டும் ஹீரோட நண்பரும் சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவுல இருக்காங்க. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல, தடுக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்துல தான் பட்டுன்னு எல்லா ஜாம்பிஸும் அங்க இருந்து அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம திரும்பி பார்க்க பாடல் சத்தம் காதை கிழிக்க ஆரம்பிக்குது. அந்த குட்டி குஞ்சா இருக்கா இல்லையா, அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்பீக்கரை பாக்குறான். அங்க கல்யாண வேலைகள்ல நடந்திருக்குமே, அதனால ஸ்பீக்கர்ல பாட்டை கனெக்ட் பண்ணி விட. இதனால சத்தத்தை கேட்டதும் எல்லா ஜாம்பிஸ் அங்க ஓட ஆரம்பிக்குது. ஸ்பீக்கரை போட்டு கடிச்சுக்கிட்டே இருக்க, தலைவா நீ மட்டும் இல்லன்னு வையா, எங்க சோலி முடிஞ்சதியா அப்படின்ற மாதிரி வேக வேகமா சயின்டிஸ்டும் கூட இருக்க அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க தாங்க கிட்ட எந்த ஜாம்பிஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி அங்க தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ண. சோசா இருக்கா இல்லையா, அவன்
அவன் அங்க நின்னுகிட்டு இருக்கான். சோ இந்த சத்தமும் அவன் எதுவுமே பண்ணல. இவங்களை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக போக ஆரம்பிக்க பட்டுன்னு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான், ஹீரோயினை தாக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அடி வாங்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் 2 பேரும் இவனை ஏதாவது பண்ணா மட்டும்தான் இது தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மேல இருந்து சண்டை போட்டு தள்ளி விடுறாங்க. பொத்துன்னு விழுந்து போக அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. சோ இதனால ஒரு பெரிய பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, மொத்த ஜாம்பிஸும் அந்த சத்தத்தை கேட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல தான் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல இந்த ஜோசாவோட ஜாம்பியும் தள்ளி விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கேஸ் இருக்கும், அதை திறந்து விட்டுட்டு அப்படியே நெருப்பு தூக்கி அதுல போட மொத்த இடமும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. இந்த ஏரியால ஜாம்பிஸ் இல்லாம கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு சண்டிகர் போக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் எல்லா ஜாம்பிஸும் சத்தத்தை கேட்டு போயிருச்சு. அந்த ஜோசா மட்டும் ஏன் போகல, மனுஷனும் இல்லாம ஜாம்பிஸும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்தாலே அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரோட உடம்புக்குள்ள இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்திருக்கு. அதாவது இந்த வைரஸ் அட்டாக் பண்ற லெவலுக்கு தான் இருந்திருக்கு, அவனோட உடம்புல மட்டும் அது அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் அவன் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து நின்னுட்டான். மேபி இதுல இருந்து சொல்யூஷன் வர்றதுக்கான முடிவு அவங்கிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவங்க அவனை கொன்னுட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இறந்து போனதா நினைச்ச ஜோசாவை காமிக்கிறாங்க. அந்த ஃபயர்ல அவன் இறந்து போக கிடையாது, முகமெல்லாம் எரிஞ்சு போய் ரொம்ப கோரமான உருவத்துல நடந்து வந்துகிட்டே இருக்க கற்பனை காருக்குள்ளே போகுது. ஹீரோயினோட கையை ஹீரோ புடிச்சுக்கிட்டே போறாரு. காரணம் என்ன அப்படின்னு நமக்கு இங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜோசா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ஜோசாவால கடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, ஜோசா இம்யூனிட்டி பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அப்ப அவனால கடிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்க இது அந்த சயின்டிஸ்டால சொல்ல முடியல, மௌனமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஜோசா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா அப்படின்றத போட்டு இந்த ஜாம்பி லேண்டோட 2 இருக்கு அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.